இப்போ இதெல்லாம் சமமாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இதை வந்து இப்படி ரொம்ப இப்படி இழுக்க முடிக்கக்கூடாது. இதை அப்படியே லூஸில் விட்டுறணும். விட்டு அது எந்த சைடு வந்து வருதோ அது போக்குலையும் நீங்கள் தையல் போட்டுருங்க. கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தையல் போட்டு அதை வெட்டி விட்டுருவோம். சரியா? தையல் போட்டு இதை லைட்டாக, ஏன்னா துணி முன்ன பின்னா இருக்கும் தெரியுமா, அதனால் நீங்கள் வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டு இப்போ தோள்பட்டை வந்து 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி கணக்கு பார்த்துக்கோங்க. ஆடுறதும் எடுத்து வெட்டுவேன். அப்படி வெட்டும்போது இப்படி கொஞ்சம் துணி கேப் உழுகதான் செய்யும். அப்படி உழுகுறத நான் வெட்டி விட்டுதாங்க நான் கை ஜாயின் பண்ணுவேன். இந்த முன்னாடி உள்ள பாட்டை வந்து வெட்டி விட்டுருவேன். இப்படித்தான் நான் பல வருஷமா தச்சும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த மிஸ்டேக்கும் வந்தது கிடையாது. இதே மாதிரி வச்சுக்கோங்க. எழுத்து பிடிக்காம ஒன்று போல் இருக்கிறாத இங்கேயும் பார்த்துக்கோங்க, இந்த சைடும் பார்த்துக்கோங்க, முன்பக்கமும் பார்த்துக்கோங்க, அக்குள் சைடும் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு நெத்துக்கு ஒரு தையலை போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கொஞ்சோண்டு கேப் இருக்குது தெரியுமா, இப்போ அக்குள் சைடாக வெட்டி விட்டுருவோம். அந்த கேப்பை வெட்டி விட்டு நான் உங்களுக்கு கை வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் காணாட்டா இதே மாதிரி நான் வந்து வெட்டிக்கிடுவேன். முன்பாகத்துக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கை வச்சு பார்த்தேன் பாருங்க. வச்சு பார்த்து உங்களுக்கு தையல் போடுறேன் பாருங்க. இவ்வளவுது. ஆனால் கேப்பு இருக்கு. கேப்பு இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா, லைட்டாக நீங்கள் லூஸ் கொடுத்து தைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நான் உங்களுக்கு தைச்சிட்டு கூட காமிக்கிறேன் பாருங்க. கீழ்ப்பாக உள்ள துணியை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விட்டு தைச்சி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா லூஸ் ரெண்டையுமே பிடிச்சி கூட வச்சு காமிக்கிறேன். இது வந்து கோடுங்க, துணி மடித்த கோடு. இது வந்து உங்களுக்கு சரியா? இப்போ டபுள் தையல் போட்டு உங்களுக்கு சைடு ஜாயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கிடைக்கும். நானும் அடுத்தடுத்து ஏதாவது வீடியோ போடவும் எனக்கு தோணும். ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. இப்போ உங்களுக்கு கை கீழ் சுற்றளவு எடுத்து ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக முடிச்சிருவோம் பாருங்கள். இப்போ கை கீழ் சுற்றளவு எடுத்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸ்லேயே எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுக்கேன். பாருங்க, கை கீழ் சுற்றளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சுல. இப்போ அதில் லைட்டாக கெட்டுத்தையல் போட்டு இப்போ வந்து தோள்பட்டையும் இதுவும் ஒன்று போல் வச்சுக்கிறோமா. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சைடு இப்படி சுருக்கு வராது. சரியா? இப்போ எனக்கு ஒன்று போல் இருக்குது. நீங்கள் அளவு சட்டை எடுத்துட்டு மேலே தோள்பட்டைக்குரியதை தோள்பட்டை பார்க்கணும். கீழே வந்து இப்போ வந்து நம்ம அக்குள் பகுதியை குறிக்கிறதுக்கு அந்த அளவு இப்படியே அளவு சட்டையை வச்சே நீங்கள் மார்க் பண்ணி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அப்படியே தையல் போட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. கீழே உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு இங்கேயும் கீழேயுமே மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸும் உங்கள் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டுறதும் நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து 3 தையல் போட்டு எடுத்துருவோம். நான் வந்து இப்போ சைடில் உள்ள நூல் பிசுரெல்லாம் வெட்டி விட்டுருவோம். பார்த்தீங்களா?
அடுத்து ஜாயின்ட்டும் அதே தான். ஈஸியான முறையில் தையலுக்குரியது ஒரு கொஞ்சோண்டு பேசிக் தெரிஞ்சாலே போதுங்க. நீங்கள் தையல் அளவு வந்து உங்களுக்கு இப்படி இப்படி ப்ளவுஸ் தைக்கணும்னு மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் ப்ளவுஸை ஈஸியாக தைச்சிடலாம். பயப்படாமல் தைக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் தைக்க பழகுங்க. இப்போ நம்ம தைச்ச இதை வச்சேவும் இந்த கைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. தோள்பட்டையில் நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே இந்த வரையை நீங்கள் எடுத்து எந்த தையல் போட்டிருக்கோமோ அதில் அப்படியே மார்க் பண்ணி இப்போ டாட் பிடிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கணுங்க. இப்போ இவ்வளோ வந்து நமக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. டாட் பிடிக்கிறது ஒரு சில பேர் ரொம்ப சங்கடப்படும். இந்த பீஸை கொண்டு வந்து இங்கே வைங்க. பட்டன் நம்ம கொக்கி பாட்டு இருக்குது தெரியுமா, இங்கே வச்சுட்டு இந்த சைடு சைடில் வச்சு இந்த நெட்டுக்கு ஒரு டாட்டை பிடிச்சி விட்ருங்க. ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு. அதே மாதிரி வி பாட்டை இருக்குது தெரியுமா, அதே மாதிரி தான் இந்த இதை வந்து இந்த இதில் வச்சு இப்படியே பிடிங்க. இதுதாங்க ஈஸியான மெத்தடு. கீழே மட்டும் நெடுத்தையல் போட மறந்துடாதீங்க. இப்போ டாட்டம் பிடிச்சாச்சு. இப்போ ஓரளவு சட்டை ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். சட்டை நீட்டாக ஏதாவது ஒரு குறை இருந்தால் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், கை வந்து நான் வந்து முதல் காமிக்கும் போது உங்களுக்கு லூஸ் தானே கொடுத்துருந்துச்சு. இப்போ எவ்வளோ அழகாக ஒன்று போல வந்திருக்கு பாருங்கள். கிராஸ் பீஸ்க்கும் கிராஸாக வச்சு தையல் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட், நான் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைப்பேன் என் முறைப்படி எப்படின்னு அதே முறைப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப